நாட்களிலே பயங்கரமான ஒரு புயல் நிறைய சூழ்நிலையே நிலவி கொண்டது. அடுத்த நாள் பயங்கரமான மழை, பயங்கரமான புயல். அந்த வேளையிலே அவங்க கரெக்ட் ஷார்ப்பா 2 மணிக்கு அந்த புயல் கூட பார்க்காம ஏற உள்ள வந்துட்டாங்க. வந்து முதல்ல இங்க மெரடி மெரடி பார்த்தாங்க. பார்த்துட்டு நம்ம சரி போறாங்க சொல்லி பாட்டு போனாங்க. நான் நேரம் 3 பாட்டு முடிச்சிருந்தேன். இன்னும் 1 பாட்டு முடிக்கணும். ஈவிரே பாட்டு கையில் இருந்த காசெல்லாம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம் இருக்குது. அதில் வந்து எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணணும், சாப்பாடு வாங்கி தரணும். நான் நாகூர் போய் சேரணும். அப்போது அவனுக்கு 5,000 rupees 1978 நினைக்கிறேன் அந்த பணம் வச்சுருக்கேன். எனக்கு நான் அவங்களே வந்து பாடி போட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து கண்ணாடி போட்டிருந்தாங்க. கண்களை எடுத்துக்கிட்டு கஷ்டத்தில் எடுத்து இந்த பாடலை வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு அந்த கவர் அவங்ககிட்ட கொடுத்தா, தேவி இதுக்கு படம் வேண்டாம், என் பிரபுக்காக நான் ஃப்ரீயாக பாடணும் பாட்டை ப்ளீஸ், எனக்கு மணி வேண்டாம் சொல்லி அந்த பணத்தை சொல்லி கொடுத்துறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் சாரிங்க, ஐ மஸ்ட் பே திஸ் மணி. நோ சாரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த காருக்கு வந்து 100 கொடுப்பாங்க ஃப்ரீயே. அதையும் வாங்கல, இந்த பணத்தை வாங்கல. அந்த அம்மா இந்த பாடலை அவர்கள் பாடிய பொழுது அந்த உள்ளத்திலே கத்த கிரியை செய்திருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீர் வந்து இந்த பாடலை பாடியவர்கள் அற்புதமாக இந்த பாடலை வெளியிடுவதையாக கற்றுக் கொடுத்தால் அந்த பாடலை நான் பாடுகிறேன். இறைவா, நான் உனது அடிமையே, எந்த உரிமை உந்தன் சிலுவையே, எந்த கண்ணீர் யாவுமே உந்தன் கால்களை கருவுமே என்கின்ற இந்த பாடலை